ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டூல் காட்டுறேன். அந்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் கர்வ் டூல். ஓகேங்களா? இதில் வந்து நான் 2 டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து பிளைன் டூல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல்ஸ் உள்ள மாதிரி ஒரு டூல். ஓகேங்களா? இதில் வந்து இருக்கிற கர்வ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நமக்கு பேட்டர்ன்ஸை கொடுக்கும். இதே நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. பட் இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் லைன் போடுறப்போ ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூலில் இருக்கிற எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வ் லைன், அழகான ஒரு கர்வ் லைனை நமக்கு கொடுக்கும். எப்படி நம்ம போட்டாலும் அதோட ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது வச்சு நான் எப்படி ஒரு பேட்டர்ன் போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இது வந்து நான் ரேண்டமாக ஒரு கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து ஆர்ம் லைன், இது வந்து நெக் லைன். ஓகேங்களா? இந்த நெக் லைன்லேயும் ஆர்ம் லைன்லேயும் நான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்கேலை நம்ம ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம ரேண்டமாக போடுறப்போ ஒன்று கர்வ் லைன் வந்து இப்படி வெளிப்பக்கம் போயிடலாம். அப்படி இல்லையா இப்படி ரொம்ப உள் பக்கம் போய் நமக்கு வளைஞ்சு கொடுக்கலாம். இது ரெண்டுமே தப்பான மெத்தட். இப்போது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கர்வ் லைனை வந்து ஸ்கேலை வந்து நம்மளோட செஸ்ட் லைன் பாயிண்டில் வச்சு டாப்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். டாப்பில் வந்து அந்த ஆர்ம் லைனில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஒரே லைன் கொடுக்கணும். அந்த ஈவனாக வச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஒரு லைன் கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்போ அதோடய ஃபினிஷிங் வேறையாக இருக்குது பாருங்கள். இப்போது இது யூஸ் பண்ணி பண்ணுறப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதே மெத்தடில் தான் நான் நெக் லைனுக்கும் நான் இதே மெத்தடில் தான் நான் கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். யூஆர் ரவுண்டு ரெண்டுத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி பார்க்காதவங்க இது வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த டூல் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.